PMG ராஜசேகரன் ரமணி ஸ்ரீ சாரதா சக்தி மாணவ கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம். 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ கண்மணிகள், நாம் சென்ற பாடத்திட்டத்தின்படி கல்விக்கண் திறந்தவர் என்ற பாடத்திட்டத்தை பார்த்தோம். இயல் 1 2ஆம் பருவத்தில் இயல் 1 உரைநடை உலகம் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக மாணவ கண்மணிகள் 9வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் அவருடைய படம், கர்ம வீரருடைய நிழல் படம், புகைப்படம் என்று கூறும் படம் இருக்கும். அதில் தெரிந்து தெளிவோம் என்ற தலைப்பு இருக்கும். மாணவ கண்மணிகள் ஒரு பென்சிலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். காமராஜுடைய சிறப்பு பெயர்கள் யாவை? ஒரு வினா கேட்டால் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், இன்னும் ஒரு பேர் நீங்கள் தாங்கள் எழுதி கொள்ளலாம். மாணவ கண்மணிகள், செயல் வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அதைத்தான் கிங் மேக்கர் என்று ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்துவார்கள். அப்ப காமராஜருடைய சிறப்பு பெயர்கள், உனக்கு தெரிந்த சிறப்பு பெயர்கள் 3 எழுதவும் என்று வினா கொடுத்தால், நீ உனக்கு விரும்பிய பெயரை எழுதி ஏன் அந்த பெயர் அவருக்கு பொருந்துகிறது என்பதையும் மாணவ கண்மணிகள் எழுதி பழகலாம். அடுத்தபடியாக அவருடைய கல்வி பணி, ஏன் அவர் கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டப்படுகின்றார். கோவில் என்றால் சிலை இருக்கும், அந்த சிலைக்கு கும்பாபிஷேகம் என்று சிறந்த ஒரு பணி அர்ப்பணிப்போடு, அதை அபிஷேகத்தோடு ஆராதனையோடு மிக சிறப்பாக செய்வார்கள். அப்படி செய்வதற்கு முன்பாக அந்த கோவிலில் நிறுவப்படும் சிலைக்கு கண் திறத்தல் என்ற ஒரு அற்புதமான பணி நடக்கும். அப்படி சிறப்பான பணிதான் மாணவ கண்மணிகள் பெறுகின்ற கல்வி கண். அது எளிதான பணி அல்ல. காமராஜரின் கல்வி பணி என்று நாம் பார்க்கும்போது, முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் 9ஆம் பக்கம் முதல் வரி, காமராஜரின் கல்வி பணி, ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் திறக்க ஆணையிட்டார். குறித்து கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள், 6000 பள்ளிகள் திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினார். இலவச கட்டாய கல்வி, பள்ளிகள் திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்விக்கு சட்டத்தை இயற்றினார். அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும் 2 பாயிண்ட். அடுத்தபடியாக பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 3வது அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். முதல் கருத்து, தொடக்க பள்ளிகள் தொடங்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினார். 3வது பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 4வது ஏற்ற தாழ்வின்றி படிக்க அவர்களுக்கு சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மாணவ கண்மணிகள் 4 அடிக்கோடிட வேண்டும். தொடக்க பள்ளி 1, கட்டாய கல்விக்கான திட்டம் 2, 3 மதிய உணவு திட்டம், 4வது சீருடை திட்டம். அடுத்தபடியாக பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் புதிதாக தொடங்கினார். ஆக 5. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் காமராஜர். அவருடைய பணிகளை மாணவ கண்மணிகள் ஸ்டார் போட்டு இல்லை புல்லட் போட்டு குறித்து கொள்ள வேண்டும். அவருடைய சிறப்பு பெயர்கள் முதல் கேள்வி. 2வது கேள்வி, அவருடைய கல்வி பணிகள் 5 குறிப்புகளை எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தெரிந்து தெளிவோம் என்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அவருக்கு பின் அவர் வழி வந்த அந்த களப்பணியாளர்கள், தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னென்ன என்று நாம் பார்க்கும்போது, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. அவர் வாழ்ந்த சென்னையில் உள்ள இல்லம், விருதுநகர் இல்லம் 2ம் அரசுடைமையாக்கப்பட்டது. நினைவு இல்லமாக தற்போதும் பராமரிக்கப்பட்டு வருகிறது அரசால். 4வதாக மெரினா கடற்கரையில் சென்னையில் அவருக்கென்று ஒரு சிலை நிறுவப்பட்டது. 5வதாக உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில். அடுத்தபடியாக நம்மளுடைய குமரி என்று கூறப்படும் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டம் 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இவ்வாறு அவருடைய நினைவாக எழுப்பப்பட்ட இந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு வரலாற்று சின்னமாக, வரலாறு படைத்தவராக நாம் அவரை நினைவில் கொள்ளலாம். அடுத்தபடியாக 10ஆம் பக்கம் மாணவ கண்மணிகள், கற்பவை கற்ற பின்
என்ற பாக்ஸ் போட்டதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அருமையாக அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சுவையான நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சிகள் இருக்கும், ஒரு சுவையான நிகழ்ச்சி என்று நான் பார்க்கும்போது அவருடைய மதிநுட்பம், அவர் வாழ்ந்து வந்த விருதுநகர் அந்த வீதிகளில், தேரோடு வீதிகளில் ஒரு முறை அந்த கோவில் யானை வலம் வந்து கொண்டு இருந்தது. திடீரென்று அதற்கு மதம் பிடித்து விட்டது. அந்த யானை பாகனால் அந்த யானையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. உடனே பலரும் பயந்து அலறி ஓடினர். ஆனால் இந்த காமராஜர் அப்பொழுது யோசித்தார், சிறுவனாக இருந்தாலும் யோசித்தார். அதனுடைய கையில் வழக்கமாக ஒரு சத்திய சங்கிலி என்ற சங்கிலியை அது கையில் கொண்டு கொண்டுதான் வீதி வலம் வருமா. அன்று அதன் கையில் அந்த சத்திய சங்கிலி இல்லை. உடனே வேலுவந்தம்மன் கோயில் என்ற பராசக்தி அம்மன் கோயிலுக்கு ஓடி சென்றார். யானை கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் இருந்த அந்த சத்திய சங்கிலியை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தார். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று கொண்டு அந்த சத்திய சங்கிலியை யானையை நோக்கி வீசினார். அதுவும் தன்னுடைய மதம் அடங்கி அந்த சத்திய சங்கிலியை கையிலே வாங்கி சாந்தமாக நடந்து கோவிலுக்கு சென்றதாம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு சுவையான நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, நகைச்சுவையான நிகழ்வு என்ன என்றால், ஒரு கிராம மக்கள் வந்து விண்ணப்பம் கொடுப்பார்கள். விண்ணப்பத்தை விரித்து படிப்பார். உள்ளே பார்த்தால், எங்கள் ஊர் சுடுகாட்டிற்கு நல்ல வழி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். அப்பொழுது சிரித்து கொண்டே காமராஜர் சொல்வார், ஊரிலே நலமாக வாழ்வதற்கு திட்டம் கேட்பார்கள், நீங்கள் இறந்த பின்பு செல்வதற்கு திட்டம் கேட்கிறீர்களே என்று சிரித்தார்களாம். இப்படியெல்லாம் சுவையாகவும் நகைச்சுவையாகவும் பேச வல்லவர் கர்ம வீரர் என்பதை மாணவ கண்மணிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, அரசு அளிக்கும் நல்ல திட்டங்கள், தற்போது உரிய கல்வி திட்டங்கள் என்னென்ன என்று மாணவ கண்மணிகள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். 1, கல்வி மானியம் வழங்குகிறது அரசு. 2, கற்றல் பொருட்கள் வழங்குகிறது அரசு. அதாவது அகராதி, புத்தகம், வண்ண வண்ண பென்சில்கள் எல்லாம் கொடுக்கின்றார்கள் சிறு வயது மாணவ கண்மணிகளுக்கு. மற்றும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு பேருந்து பயணச்சீட்டு, உபகரண பெட்டி, அறிவியல் சாதனை பெட்டி, சீருடை வழங்குதல், மிதிவண்டி வழங்குதல், மடிக்கணினி வழங்குதல் என்று அரசினுடைய நலத்திட்டங்கள், நல்ல நல்ல பல திட்டங்கள் நாள்தோறும் செயல்பட்டு கொண்டே வருகின்றன என்பதை மாணவ கண்மணிகள் குறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்தபடியாக, மதிப்பீடு என்பதை குறித்து கொள்ளவும். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அடிக்கோடிட்டு கொள்ளவும். 2வது விடை, பசியின்றி பிரித்து எழுதுக. பசி பிளஸ் இன்றி, முதல் குறி அ என்பதை குறித்து கொள்ளவும். படிப்பறிவு, படிப்பு பிளஸ் அறிவு. 2வது படிப்பு பிளஸ் அறிவு என்பதற்கு விடை 2வது ஆப்ஷனல். 3வது காடு பிளஸ் ஆறு, காட்டாறு. முதல் குறியீடு குறித்து கொள்ளவும் அ. அடுத்தபடியாக, சொற்றொடரில் அமைத்து எழுதுக. வகுப்பு, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்று மாணவ கண்மணிகள் எழுதலாம். அடுத்து உயர்கல்வி, உயர்கல்வி படிக்க அனைத்து மாணவர்களும் முன்வர வேண்டும். சீருடை திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்த அருமையான திட்டம் என்று பாராட்டாதவர்களே கிடையாது. அடுத்தபடியாக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தியவர். சீருடை திட்டத்தை மாணவ கண்மணிகள் அதில் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து, காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்து குருவினா, காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? பக்கம் 9வதுல 4 பாயிண்ட் என்னென்ன அவர் கல்வி பணிகள் செய்தார் என்பதை மாணவ கண்மணிகள் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணியும் அதுதான். பக்கம் 9, முதல் பணி கல்வித்துறையில் தான் அவர் பணி. முதல் பணி, அவர் பதவியேற்ற உடனே தொடக்க பள்ளிகளை திறக்கத்தான் ஆணையிட்டார். அடுத்தபடியாக, காமராஜரின் மதிய உணவு திட்டம் குறித்து எழுதுக. அந்த நிகழ்வு 1, 2, 3 என்று இருப்பதிலே 3வது நிகழ்வு, தேசிய கொடியை ஏற்ற போது ஒரு மாணவன் மயங்கி விழுந்தது. அதில் மாணவ கண்மணிகள் குறித்து கொள்ளலாம். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராஜர் தேசிய கொடி ஏற்றினார். முடிச்சிடு 1வது பாயிண்ட். அடுத்து 2வது வரியில, அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். முடிச்சிடு. அடுத்தபடியாக, தண்ணீர் தெளித்து அம்மாணவனை எழுப்பினர். முடிச்சிடு 3 பாயிண்ட். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காமராஜர் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அந்த பாரா முழுவையும் எழுதி கொள்ள வேண்டும்.
இந்த நிகழ்வு 3 மூலம் சிறுவினா காமராஜரின் மதிய உணவு திட்டம் குறித்து மாணவ கண்மணிகள் எழுத முடியும். பக்கம் 8 என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக சிந்தனை வினா, நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்திற்கு என்னென்ன திட்டங்களை வகுப்பீர்கள்? ஆக நாம் வழங்கும் இலவச கல்வி உலகளாவிய உயர்தரமான கல்வியாக இருக்க வேண்டும். உலகளாவிய உயர்தரமான கல்வியாக இருக்க வேண்டும். எழுதி கொள்ளலாம். தமிழ் வழியில் படிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு உயர்கல்வியில் முன்னுரிமை தர வேண்டும். வேலை வாய்ப்பில் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். உதவித்தொகை வழங்க வேண்டும். மேலும் கணினி வசதி இல்லாத மாணவ கண்மணிகளுக்கு, இணையதள வசதி இல்லாத மாணவ கண்மணிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டங்களை மாணவ கண்மணிகள் வகுத்து எழுதி கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, கொடுத்த வீட்டுப்பாடங்களை அருமையாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.